இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆவடி தொழிற்சாலையில் வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போறோம். மறக்காம ஒரு லைக், ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை நிறுவனமான அரோம்ட் வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தில் 1813 எக்ஸிக்யூட்டிவ், நான் எக்ஸிக்யூட்டிவ் காலியிடங்களுக்கு புதிய மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டெக்னீஷியன், ஜூனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், சீனியர் மேனேஜர் சரியான பல்வேறு பதவிக்கு தனியார் நபர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வானவர்கள் பார்த்தீங்கன்னா 25,050 முதல் 1,29,000 மாத சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பார்த்தீங்கன்னா ஆவடியில் பல்வேறு இடங்களில் பணியமர்த்தப்பட வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே பார்ப்போம். நிறுவனம் பார்க்க அரோமட் வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட் வகைப்பத்தில் ஒரு மத்திய அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு. பதவி எக்ஸிக்யூட்டிவ், நான் எக்ஸிக்யூட்டிவ் சரியா. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1,913 இருக்குது. பணியிடம் பார்த்தீங்கன்னா ஆவடி, சென்னை, ஜபல்பூர் மத்திய பிரதேசம், மேடக் தெலுங்கானா, அபர்நாத் மகாராஷ்டிரா சரியா. ஆரம்ப தேதி 11/7/2026. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/5/2026. காலதாமதம் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். பதவி ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன். சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,050 சரியா. டோட்டல் வேகன்சி 1006 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரீஷியன் பார்த்தீங்கன்னா 84 வேகன்சி. எலக்ட்ரிக் மெக்கானிக் 69. ஹெலிகாப்ளேட்டர் 4 வேகன்சி. பிட்டர் 400 வேகன்சி. பவுண்டர்மேன் 31 வேகன்சி. ஃபோர்கர் கட் ட்ரீட்டர் 2 வேகன்சி. மெக்கானிஸ்ட் 216 வேகன்சி. மெக்கானிக் டோல் மெயின்டெனன்ஸ் 23. ஓஎம்ஹெச்சி 66 வேகன்சி. பெயிண்டர் 10 வேகன்சி. குவான்டிட்டி அசூரன்ஸ் 44 வேகன்சி இருக்குது. ரிக்கர் 1 வேகன்சி. வெல்டர் 56 வேகன்சி இருக்குது சரியா. கல்வி தேதி என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தா, சம்மந்தப்பட்ட தொழில் என்சிபிடி வழங்கி என்டிசி என்சிஎஸ் சான்றிதழ் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. பதவி 2 பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 34,500 சொல்லியிருக்கேன். டோட்டல் வேகன்சி 165 இருக்குது. பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் பார்ப்போம் எவ்வளோ வேகன்சின்னு. மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 92 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸ் 30 வேகன்சி. எலக்ட்ரிக்கல் 18 வேகன்சி. கவர்மெண்ட் ரிசர்ச் 8 வேகன்சி. மிலிட்ரிக்கர் 8 வேகன்சி. அபிஷியல் லாங்குவேஜ் 4. ஆர்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் 3 வேகன்சி. ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் 2 வேகன்சி. கல்வி தேதி பார்த்தீங்கன்னா பிஜி, பிடெக், எனி டிகிரி, எம்பிஏ, பிஜி, டிப்ளமோ, எம்ஏ சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதி. பதவி மூட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். மாத சம்பளம் 45,000. டோட்டல் வேகன்சி 4 இருக்குது. பிரிவு என்னென்ன பிரிவுன்னு பார்த்தா, ஃபினான்ஸில் 2 வேகன்சி. சிவிலில் 1. கம்பெனி செக்ரட்டரி 1 வேகன்சி. கல்வி தேதி பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எனி டிகிரி, என்பிஏ, கம்பெனி செக்ரட்டரி, ஐசிஎஸ்ஐ தனிக்கு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதவி 4 பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 55,500 சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 33 வேகன்சி இருக்குது. பிரிவு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் 13 வேகன்சி. மார்க்கெட்டிங் 7 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸ் 6 வேகன்சி. இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி 3. எலக்ட்ரிக்கல் 2. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1 வேகன்சி. பப்ளிக் ரிலேஷன் கார்பரேட் கம்யூனிகேஷன் 1 வேகன்சி இருக்குது. கல்வி தேதி பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதவி 5 பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,29,000 சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 1 வேகன்சி இருக்குது. கல்வி தேதி கேரிட்டட் அக்கௌண்ட்ஸ் சிஏவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் 10 ஆண்டுகள் அனுபவம் இருந்தால் பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. பதவி 6 பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சரியா. சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,80,000 சொல்லியிருக்காங்க. காலியிடம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தில் கொலோனியல் அல்லது அதற்கு மேற்பட்ட பதவியில் ஓய்வு பெற்றவர் 15 ஆண்டுகள் குறைஞ்சது அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதவி 7 பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜெனரல் மேனேஜர், கம்பெனி செக்ரட்டரி. சம்பளம் பார்த்தீங்கன்னா 87,000 சொல்லியிருக்காங்க மந்த்லி. டோட்டல் வேகன்சி 1 வேகன்சி இருக்குது. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, கம்பெனி செக்ரட்டரி, ஐசிஎஸ்ஐ 9 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் குறைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவி 8 பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர். சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 76,500 சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 2 இருக்குது. பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி 1. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி 1 வேகன்சி. கல்வி தேதி பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சயின்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஇ, பிடெக், எம்சிஏ இன்ஜினியரிங் டிகிரி சம்மந்தப்பட்ட இதில் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன், ஜூனியர் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டெப்யூட்டி மேனேஜர் பதவிக்கு 30 வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர், டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர், அடிஷனல் ஜெனரல் மேனேஜர், கன்சல்டன்ட் பதவிக்கு 65 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா. யாராருக்கு எவ்வளோ வயது தளர்வு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு 3 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி 10 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி 13 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி 15 ஆண்டுகள். முன்னாள் இராணுவத்திற்கு அரசு விதிமுறைகளை தளர்வுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் யாராருக்கு எவ்வளோன்னு பாருங்க. எஸ்சி எஸ்டி பேக்வர்டு கிளாஸ் எக்ஸர்வீஸ்மென் பெண்கள் விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ₹300 விண்ணப்ப கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி வரையில் ஃபஸ்ட் வைக்கிறாங்க. 2வது இன்டர்வியூ, அதுக்கடுத்து ட்ரேட் டெஸ்ட்டு 3வது வைக்கிறாங்க சரியா. மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக அப்ளை பண்ணுங்கள்.